பாருங்கன்னா நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ், நான் உங்க லியோனா. என்ன பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணி உங்களை எத்தனை பேருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, சரியா? எப்படி உருட்டேன் பாத்தீங்களா? நான் உருட்டிட்டல, கைப்படாம எப்படி உருட்டினேன் அதே மாதிரி நீங்களும் கைப்படாம எனக்கு உருட்டணும். எனக்கு உருட்ட தெரியாது. இப்பதானே சொல்லி கொடுத்தேன். இல்ல, அது வேண்டாம். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் பார்த்தது நீ போ. அதெல்லாம் முடியாது. நீ போ, சற்று வேற மூடி கிடக்கு. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு சொன்னேன். எனக்கு கோவம் வந்துடும். நான் மட்டும் கையால இல்லாம உருட்டினேன்ல, அதே மாதிரி நீங்க கையா இல்லாம உருட்டி விடணும். இது சரிப்படாது. நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏன் நான் மட்டும் உருட்டினேன்ல? இல்ல, யாரும் வந்துட போறாங்க. போ, போதும். நான் சாப்பிட்டுக்கிட்டேன், அப்புறமா சாப்பிடுறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. இங்க பாருங்க, முத முகத்தின திருப்புங்க. நான் மட்டும் உருட்டினேன்ல, இப்ப நீங்களும் உருட்டுங்க. வேண்டாம், வீட்டுக்கு கிளம்பு. இப்பெல்லாம் உருட்டக்கூடாது. போ. ஏன் சொல்றல, போ. இல்ல, நீங்க உருட்டணும். இந்த 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 பிஞ்சு கை வேணும்னு கேட்டீங்க. இந்த பிஞ்சு கை உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்க. நான் அதை கொடுத்துட்டேன்ல. இப்ப சோறு ஊட்ட மாட்டேன்னு சொன்னா எனக்கு பசிக்கு. எனக்கு ஊட்டி விடுங்க. கையால ஊட்டி விடுத முடியாது. விளையாடாத, கோத்த கழிப்பிட்டு போயிடாத. போ. இந்த கையை எனக்கு கொடுத்துருன்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு கொடுத்துட சொல்லு. அப்போ எனக்கு ஊட்டி விடுங்க. முத உங்க கையை கொண்டாங்க. வேண்டாம், விடு. சொல்லல, ஊட்டி விடுங்க. இருங்க, நானே உங்க வயல சாப்பாடு எடுத்து வைக்க, அப்புறமா நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க. இப்பெல்லாம் பண்ணாத, போ. வேற சற்று வேற மூடி கிடக்கு. அத சற்று மூடி கிடக்க வேற என்ன? இல்ல, இங்க பாரு, நான் யாருமே இல்லாதவன். அதான் நான் இருக்கேனே. அதான் நான் இருக்கேனே. அதான் சொல்றேன், எனக்கு நீ எப்பவும் வேணும். இப்ப மட்டும் இல்ல, எனக்கு எப்பவும் வேணும். அற்ப சுகத்துக்காக நான் உன்னை இழக்க விரும்பல. எனக்கு காலத்துக்கும் நீ வேணும். இங்க பாரு, கையெல்லாம் ஊட்டி விடுது. அப்படிலாம் நான் ஊட்ட முடியாது. அப்ப எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ பிடிவாதம் பிடிச்சாலும் நான் ஊட்ட மாட்டேன். கையால ஊட்டி விடுத தூக்கி சமக்கிறேன். ஒண்ணு தேவையில்லை. கிங்ஸ்ண்ணே மணி வந்துட்டான். ஒரு நான் கழுத்து திறக்கட்டும். நான் நல்லா சாப்பாடு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ கிளம்பு. இன்னும் 10 நிமிஷத்துல சற்று திறக்கல, சுத்தி இருக்க கடைக்காரமா சந்தேகப்பட்டுருவான். ஏந்தி இல்ல, எனக்கு கொஞ்சம் சொன்னா கேளு. எனக்கு என்ன என் மேல இவ்வளோ நம்பிக்கை, இவ்வளோ பாசத்தை கொட்டி தீர்த்துறதா? இப்போ மட்டும் நீ எனக்கு சொந்தமானவளா இருந்துன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், 10 நாள் ஆனாலும் சற்று திறக்க மாட்டேன். அப்படி நெஞ்சோட அள்ளி அணைச்சு நீ கேட்ட மாதிரி வாயோட வாய் வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருப்ப. நீ எனக்கு சொந்தமாகற வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுப்பாக தான் இருக்கணும். நீ எனக்கு சொந்தமாகற வரைக்கும் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை, இவ சின்ன பொண்ணு, ஆனால் நான் அப்படி இல்லை, பொறுப்பாக இருக்கணும். இங்கே பாரு, நான் செட்டு திறக்க போகிறேன், உள்ள போ. திறக்கும் போது எவனா நின்னான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ உள்ள நின்னுக்க, யாரும் இல்லைன்னா வெளியில வா. நான் செட்டு திறக்க. என்ன பசிக்குதா? சரி, நீ அதில் உட்காந்துக்க. நான் செட்டு திறக்க, யாரும் இல்லைன்னு வச்சுக்க, நான் வந்து உனக்கு உரிச்சு விடுதேன். இதுல இருனா, அப்படி பார்த்துட்டு வரேன். ஏய், என்ன வேணாம்? ஏண்டி, உனக்கு எவ்வளோ அவ்வளோ நம்பிக்கையடி? நான் ஒரு ஆம்பளை, சந்தர்ப்பம் கிடைச்சா மிருகமாக கூடியவன். நீ ஏண்டி என்னை இப்படி நம்புற? நம்புவேன். நீ இப்பெல்லாம் நம்புறது, பாசத்தை கொட்டி தீக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன், அந்த தெய்வம் எனக்கு ஒண்ணு கொடுத்துடட்டும்.
ஓரத்தி பாதுகாத்துற கண்ணுக்குள்ளாச்சு பாத்துக்கட. உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா மேல பயமாவே இல்லையா? என்னை பார்த்து பயமாவே இல்லையா? நான் ஏதாவது பண்ணிடுவேன் வச்சிருவேன்னு. இல்லவே இல்ல. பணதா இருந்தா இப்படி மல்லத்துக்கு வச்சு அழுதுட்டு இருக்க மாட்டீங்களே. அள்ளி அணைக்கணும் போலதான் இருக்கு. வேண்டாம், காலம் வரட்டும். நான் உன்னை முறைப்பட்டு தான் அள்ளி அணைப்பேன். சார் ஒட்ட மாட்டீங்களோ? கிடையாது என் செல்ல குட்டி, என் சாமி, என் அம்மா. நீ எனக்கு வேணும். என் கூடயே இருந்துருதியா? இப்படியே இருப்பியா? எனக்கு அதான் பிடிக்கும். என்னையா உனக்கு அவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா உங்களுக்கு யாருமே இல்லைல்ல. என்ன சொன்ன? நானா உங்களை நல்லா பாத்துக்குவல்ல, வேற யாரும் நல்லா பாத்துக்க மாட்டாங்கல்ல. ஏற்கனவே உங்களுக்கு யாருமே இல்ல, நானும் இல்லனா யாரு பாப்பா? நீ அம்மாவா? யோசுரா, என் அம்மாவே வந்து பேசுற மாதிரி இருக்குடி. சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு பாசத்துல நான் பார்த்ததே இல்லடி. இப்படி எனக்காக யாருமே சொன்னது இல்லடி. சத்தியமா உனக்காக நான் இருக்கேன்னு யாருமே சொன்னது இல்லடி. எனக்கு விவரம் தெரிஞ்சு பச்சை புள்ளில இருந்து இந்த ரோட்டில் தான் கடந்தேன். கால செருப்பு இல்லாம, போடுக்கு துணிமணி இல்லாம, திங்க சோறு இல்லாம நடு வீதியில கடந்தேன். ஒரு கை கூட வந்து என்னை தூக்கி விடல, ஒரு ஜனம் கூட ஒரு சட்டைய போட்டு விடல. மழையிலையும் பனிலையும் இந்த உடம்பு கடந்து கடந்து மறுத்து போச்சு. இது வரைக்கும் ஆகுது ஒருத்தர் கூட, இவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு மனுஷன் கூட நான் இருக்கேன். ஆனா ஏன் இப்படி சொன்ன? ஒரு நாள் அனுப்பிச்சிருவேன். உனக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்ல தோணுச்சு? என் கூட இருப்பியா? என்ன நல்லா பாத்துக்குவியா? நல்லா பாத்துக்குவேன், எல்லாமா பாத்துக்குவேன், சூப்பரா பாத்துக்குவேன். வாய்க்கு ருசி சமைச்சு கொடுப்பேன், உங்களுக்கு துணிமணிலாம் துவச்சு கொடுப்பேன். எனக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம், என் கூட இருந்தா போதும். உன்னை நான் பாத்துக்குவேன். என் கூட மட்டும் இருந்துருவியா? இந்த ரோட்ல போறவனு வரவனு எனக்கு காட்டு மிராண்டி மானுங்க, மிருகன்னு கூப்பிடுவானுங்க, கல்லஞ்சக்காரன்னு கூப்பிடுவானுங்க, அனாதன்னு கூப்பிடுவானுங்க. இத்தனை பட்ட உள்ள என்ன எப்படி எல்லாமே நான் உனக்கு இருக்கேன்னு சொன்னேன். என்ன பார்த்தா உனக்கு ஏண்டி பயம் வரல? ஏண்டி எதுக்காக நீ இவ்வளவு பாசமா இருக்க? இங்க பாரு, முழு பாசத்தையும் காட்டிட்டேன், விட்டுட்டு போயிட மாட்டிய. அப்படி ஒரு நாள் வந்தா உசிர விட்டுருவேன். இல்ல, அப்படி எல்லாம் விட மாட்டேன். நான் ரவுடி போயதான், காட்டு மிராண்டிதான். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா நீ கிடைக்கணும்னா திரும்ப அதையும் நான் செய்வேன். எனக்கு யார் நினைச்சாலும் சரி, உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதுல்ல, நம்ம இப்படியே இருப்போம்ல. பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. இங்க பாரு, நீ இப்படியே என் கூட இருந்துரு. இப்படியே இருக்கணும், சரியா? இப்படியே இருந்த டேய் கிங்ஸ்லேன், வெளில வாடா. எங்க யாரு? டேய் சட்ட தரடா, உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வெளில வாடா. ஏன் ஆலிய தொட்ட? வெளில வாடா. டேய் உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் உள்ள யார்டா இருக்கா? கதத்துறடா. டேய் டேய் கதத்துறடா. என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. உன்னை பயம் கட்டினான்னு வச்சுக்கையா, அவன் அதுக்கப்புறம் இந்த மண்ணில் இல்லைன்னு அர்த்தம். பயப்படாதுன்னு நான் இருக்கேன். பயப்படக்கூடாதுன்னு இங்க பாரு, கண்டவன் கண்ணெல்லாம் நீ பட வேண்டாம். அந்த சைடு உள்ளா போயிரு, அவளை நான் பார்த்துட்டு வரேன். இங்க பாரு, நீ பயப்படலாம் கூடாது. பயப்படாதுன்னு அப்புறம் உன்னை பயம் காட்டிட்டான், அவன் இங்கே சின்ன பிள்ளமாயிருவான்.
என் தங்கத்தை யாரும் பயம் கட்டக்கூடாது. என் செல்லம், இங்க பாரு, நீ அவன் கண்ணெல்லாம் படாத. நீ உள்ள இரு, நான் பார்த்துட்டு வரேன். யாரு உள்ளுக்குள்ள வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் கிங்ஸேன், அதாங்க எனக்கும் தெரியல, ரொம்ப நேரமா உள்ள பூட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ, பக்கத்து கடைக்காரங்க வந்துட்டானுங்களே, ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிருமே. எனக்கு என்ன நம்புறல, இவளுக்கு தான் ஆயிடக்கூடாது. இப்போதைக்கு என் கால் விஷயம் வெளியில தெரியக்கூடாது. நீ உள்ள இரு, நான் பாத்துக்கிறேன். யார் அவன்? உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏய் கதை தருடா. ஏய் அனாத நாயே, கதை தருடா. அனாத பயலுக்கு கொழுப்பு பாத்தீங்களா? கதை பூட்டிட்டாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஷோர்டானத, எனக்கு உசுர் இருக்குடா, எனக்கு உசுர் இருக்கு. என்ன பார்த்தானதுங்க, என்ன பார்த்தானதுங்க. நீங்க கவலைப்படாதீங்க சரியா? அவன் சொன்ன சொல்லிட்டு போறான். உங்களுக்கு நான் இருக்கேன். என் தங்க பிள்ளைக்கு நான் இருக்கேன். ஏய், நீ இருக்காது, எனக்கு என்னடி கவலை. இங்க பார், மீச முறுக்கி விட்டுட்டு போறேன்டி. இவ்வளவு நாள் அனாதன்னு சொன்ன ஆளுவேண்டி. என் தங்கம், எப்பள்ள நீ இருக்க, நான் எதுக்கடி கலங்க போறேன்? மீச முறுக்கி விட்டுட்டு போறேன். அப்படித்தான் இருக்கணும். அதான் நான் உங்களுக்கு இருக்கேன்ல. அதானே என் தங்கம், அவசரம் எனக்கு இருக்கு. அப்படியே ரெக்க கட்டி பறந்த மாதிரி இருக்குடி, ரெக்க கட்டி பறந்த மாதிரி இருக்கு. என்னம்மா, இது போதும், அந்த தெய்வம் கண்ணு திறந்துட்டு. எனக்கு நீ தெய்வம், என் தெய்வம். நீ இருக்கும் போது நான் கலங்க மாட்டேன். டேய் வெளிய வாடா, சட்டை தரடா. டேய் வெளிய வாடா. போறேன்டா. தங்கப்பிள்ள, நீ உள்ள இருன்னு. சரி சரிம்மா தங்கம், நீ இருந்துக்க. நான் போய் சட்டு திறந்துட்டு அவன்ல 4 கூட கொடுத்துட்டு வரேன். நீ உள்ள உட்காரு. நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா? டேய் கதை தரடா. அவன் கிடக்கான், ஒரு அடிக்கு தாக்கு பிடிக்க மாட்டான். எங்க பாரு, நீ சாப்பிடுதாமா? ஆமா, நீங்க வந்ததை எனக்கு விட்டுடணும். சரி தங்கம், நீ உள்ள உட்காரு, நான் சட்டு திறந்துட்டு வரேன்னா. சரி பார்த்து உள்ள போ. என் உசரு, என் சாமி, என் தெய்வம். அழக்கூடாதுன்னா போ, பயப்படக்கூடாது போ. டேய், என் தெய்வத்தை கணக்கணுங்க வச்சா கிரு வார, கிருட வார. டேய் உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்த பூட்டிக்கிட்டு? உனக்கு என்னடா வேணும்? டேய் அனாத நாயே, என்னடா சொன்ன? என்னடா மதிப்பு இல்லாம டா போட்டு கூப்பிடுத? யாருடானத? பத்தியடா அந்த அனாத பயலுக்கு இப்ப என்ன? டேய் நீ அனாத மறந்துடாத. என்னடா பேச்செல்லாம் எகத்தலமா இருக்குதே. எங்க கிட்ட வந்து அந்த வார்த்தை சொல்லு பாப்போம். என்னடா பண்ணுவ? என்னடா? ஆமா டேய் டேய், உள்ள ஏதோ பொண்ணு வாசனை வருது. டேய், உள்ள போன கொன்னுறேன். ஓ உள்ள டேய் ஊர்க்காரங்களாம் கூப்பிடுறா. டேய் தொண்ட பொண்ணு எரிஞ்சிருவேன், போய் திறக்காத. ஓ அனாத பயலுக்கு பொம்பளை சோக்கு. ஓ ஃபேமிலி உருவாக்கிட்டு இருக்கியோ? யார்டாவா? கொஞ்சம் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது. ஏய்! கொன்னு எரிஞ்சிருவேன், நீ கொஞ்சம் உள்ள போயிட்டு வா. டேய் சம குட்டிடா. டேய் அனாத பயல, டேய் என்னடா? என் சாமி, என் தெய்வம், அசிங்கமா ஒரு வார்த்தை வந்தது தலை இருக்காது. அப்பா செற்ற பூட்டிக்கிட்டு உள்ள இந்த வேலை தான் பாத்தியா? நம்ம உள்ள போயிருவோம் வாங்க. நீ உள்ள கொஞ்சம் போய் நான் வரேன். என் தங்கம் இல்ல, நீ உள்ள போன இப்ப வந்துடுவேன். என் பேச்சு கேப்பல தங்கம்? சரி நான் உள்ள போறேன். சரி தங்கம், நீ உள்ள போ. என்ன சொன்ன? டேய், அது என் சாமிடா, என் தெய்வத்தை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கா ஒன்னா. டேய், இப்ப சொல்றதா, அவன் மேல ஒரு சின்ன பால கூட எவனும் பழக்க கூடாது. அது ஏன் சாமி, ஏன் உசரு, எனக்கு பிறந்தவா.
அவ எனக்குன்னு பிறந்தவா. இனிமேல் ஒரு எறும்பு கூட அவன் மேல ஏற முடியாது. யாரும் சரி, அந்த தெய்வம் எனக்கு கொடுத்தது. எஸ் சாமி, எஸ் சாமி. உன்னை பார்த்தா மனசுக்குள்ள பாரமெல்லாம் குறைஞ்சி எந்த வழியும் இல்லாம இதயம் சந்தோஷமா இருக்கு. அதான் எனக்கு வேணும். சரி, நான் வீட்டுக்கு போட்டா நேராயிட்டு. சரி, நான் கொண்டு விடுறேன், வா. சரி. வீட்டு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு போறேன்னு. பைக்ல வரியா? வேண்டாம், எங்க ஊருக்கு அருகே பார்த்தா பிரச்சனை ஆயிரும். நான் முன்னாடியே போறேன், நீங்க பின்னாடியே பைக் எடுத்துட்டு வரீங்களா? நீ நடந்து போகணும், நான் பைக்ல வரணும். நானும் நடந்து வரட்டா? அதுவும் சந்தேகம் வந்துரும்ல. இதுனா யாராவது வந்தா நீங்க பட்ல விரிச்சு நான் பேருவியல்ல. ரொம்ப புத்திசாலியா இருக்கிய. உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்குவேன், சரியா? நீ எப்பவுமே இப்படியே இருக்கணும்னா நம்ம 2 பேருக்கும் இல்ல, எல்லாரும் ஊர் உலகத்துல எல்லாம் இருக்காங்கல்ல, அப்படி எல்லாரும் இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கும்போது நீ இப்படியே இருக்கணும்னா. ஊர் உலகத்துல எப்படி இருப்பாங்க? அது அம்மா அப்பா. நம்ம 2 பேரும் அம்மா அப்பா அப்புறமா வண்டியில கொட்டிடுவேன். கேட்டது சொல்லுங்க. 4 கிடக்கு. ஆனா நிச்சயம் நடக்கும். எனக்கு வெக்கமா இருக்கு. ஒண்ணு நிஜமாதான் எனக்கு வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்பட்ட நான் கீழே விழுந்துருவேன், பரவாயில்லையா? இப்படி வெக்கப்பட்டனா உன்னை தூக்கிக்கிட்டா வா. குழந்தை இவ்வளவுதானே? அப்புறம் சிரிப்பு தாண்டி கட்டிச்சு திங்கிற மாதிரி. அம்மா அப்பா ஆகும்போது ஒண்ணு இல்ல. சரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி நடந்து வரேன். போ. பைக்ல வாங்க. வந்தா நீனும் பைக்ல வா, இல்லைன்னா நடந்து போ. சரி. பார்த்து போயிருவியா? நான் கோமா இருக்கேன். ஏமா? நீங்க வீடு வரைக்கும் வரேன்னு சொன்னியா? நீ சின்ன பிள்ளை, விவரம் தெரியாம இருக்க. ஊருக்காரங்க பார்த்து பிரச்சனை ஆயிரும். இன்னொன்னு வயசு கிடக்கு. போ. சரியா? பார்த்து போ. ஆனா நீ பத்திரமா இருக்க, நான் பார்க்க வருவேன். ஆனா எப்போ வருவேன்லாம் தெரியாது. டாட்டா. பார்த்து போ. நான் வருவேன், ஆனா வராமலாம் இருக்க மாட்டேன். இனி உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. உன்னை பார்க்க வருவேன், ஆனா எப்போ வருவேன்னு தெரியாது. எப்போ வருவீங்க? நைட்டு தான் வருவீங்க. எங்க டாட்டா. சரி, டாட்டா. போயிட்டு வா. டாட்டா. சரி, பார்த்து போ. சரி. சரி, செல்லம். எப்படா உள்ள வந்தானுங்க? அண்ணே, அவன் லியோ நான் கொலுசு சத்தம் கேட்டுச்சுனே வெளியில. அதானே இந்த கல்லப்பையில மோப்பம் முடிச்சு வந்துட்டானுங்க. வேணிக்குனே தானே வந்தானுங்க. ஏனே, பக்கத்து கடைக்காரன் ஏற்கனவே பொறாமையில இருக்கானா, அவன் அவனை போட்டு கொடுத்துருக்கான். சரிடா. டேய், அவ பார்க்காமலாம் என்னால இருக்க முடியாது. கடைக்கு வந்தாலும் சரியா இருக்காது. ஆமாண்ணே, இங்க யார் வருவா? பையில தான் வருவானுங்க. இங்க போய் வாலிய பிள்ளை வச்சுட்டு இருக்க முடியுமாண்ணே? என்னடா பொண்ண, நான் இவன் நாள் ஒத்த கட்டியா இருந்தேன், இல்ல படுத்து எந்திரிச்சிட்டேன். என்னடா பொண்ண, எனக்கு அவளை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு போல தோணுடா. வச்சிட வேண்டியதானே? எப்படா? அண்ணே, நீங்க சிறுக சிறுக பணம் சேர்த்து வச்சிருக்கிய, நல்ல உழைப்பாளி. அதுக்கானதுன்னு வீடு எடுக்க சொல்றியா? தச்சமயத்துக்கு ஒரு வீடு எடுங்கண்ணே. அவ வந்தானா நீங்க அங்க வச்சு பேசுங்க. டேய், நல்ல ஐடியாவா இருக்குடா. என் மகாராணிக்காக நான் ஒரு வீடு பாக்குறேன். டேய், ஆனா கையில காசு கம்மியா தான் இருக்குது. சே, வீடு எடுக்காத இப்ப இந்த கடையை எடுத்துருக்கே மாட்டேன். நான் பொழப்புக்கு மத வழி பார்ப்பேன்னு இந்த கடையை 15 லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ கையில அவ்வளவு காசு இல்லையடா. என்ன குத்துச்சண்டை போட்டி வச்சிருக்காங்களாம், அதுல ஜெயிச்சா 10 லட்ச ரூபா பரிசாம்னே. என்ன உங்ககிட்ட எவனா ஜெயிக்க முடியுமானே? அதுல கலந்துக்கண்ணே, கூட 5 லட்ச ரூபா போட்டு ஒரு நல்ல வீடு எடுக்கலாம்லானே. நல்ல ஐடியாடா, நான் கலந்துக்கிறேன். அந்த போட்டி எப்போ நடக்குன்னு சொன்னேன்ல? என்ன ஆகஸ்ட் 10னே. இன்னும் 2 மாசம் இருக்கு. கலந்துக்கலண்டா. அதுக்கு முன்னாடி வீடு என் கைக்கு வரணும்டா. இனி என் தேவதை இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அவ வர வேண்டிய இடம் இது இல்ல. என் தேவதையை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அதே நேரத்தில் அவ இங்க வரவும் கூடாது. டேய், வாடா, கடை அடிச்சிட்டு வா, ஒரு வீடு பார்த்துட்டு வரலாம். டேய், வீடு சூப்பரா இருக்கணும்டா. என் மகாராணி மாதிரி நான் வாழ வைக்கணும். வீடு சூப்பரா இருக்கணும்டா. அவ பஞ்சுமத்தை விட்டு இறங்கவே கூடாது. டேய், வீட்டுக்கு தேவை அத்தனையும் வாங்குறோம்டா. என்ன குடும்பஸ்தன் ஐடியா போலக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? குடும்பஸ்த கலை வந்துட்டுனே. முன்னாடி இதுல படுத்து இருந்துச்சு, இதை எந்திரிச்சிட்டு வேலையை பாப்பிய.
இப்போ வீட்டுக்கு அது வாங்கணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும்னு ஆசைப்படுதில்ல. இதாமனே குடும்பஸ்தன். டேய், ஒரு பொண்ணு வந்தா ஒரு ஆணோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுதுடா. இருளடைஞ்சு என் கடந்த என் வாழ்க்கைய டேய் வண்ணமயமாக்கிட்டாடா. தேவதடா தேவதா. டேய் இப்ப என் வாழ்க்கை இவ்வளவு பிரகாசமா இருக்கு தெரியுமாடா. அண்ணே சீக்கிரமா சொந்தமாக்கிருங்கண்ணே. ஏன்டா? ஏனே அதானே லியோனா ஊர்ல ஒரு பழக்கம்னே, சின்ன பிள்ளைய சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நீங்களும் யாரும் இல்லாத பைய, அதனாலதான் அந்த ஊரை போய் விசாரிச்சுட்டு வரலான்னு போனேமண்ணே. அந்த ஊர்ல ஒரு பழக்கமானே, பிள்ளைகள் வயசுக்கு வந்தோடனே கட்டி கொடுத்துருவாங்களாம். இந்த லியோனா தில்லுமுள்ளு வேலை பார்த்து தான் கல்யாணம் பண்ணாம கிடக்கலாம். எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சிருவானுங்க. அதனால சரிடா, நான் வீடு வாசல் முதல்ல பாத்துறேன். வீடு வாசல் எடுங்கண்ணே. ஏதாவது பிரச்சனைனா நீங்க பாட்டு அவளை கூட்டு போய் குடும்பம் எடுத்து ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு கூட ஒரு வீடு வாசல் வேணும்லானே, கடைக்கா கூட்டு வருவிய? இல்லடா, கடை மூடு. நாம இன்னைக்கே வீட்டை பாக்குறோம். கிளம்புடா கிளம்புடா. அப்பெல்லாம் என் பொண்டாட்டியை கூட்டணும்னா இப்படி கடைக்கெல்லாம் கூட்ட மாட்டேன். அவளை கூட்டு போனா மாளிகைக்கு தான். டேய் வீடு சூப்பரா இருக்கும்டா. வீட்டை சுத்தி பூஞ்செடி அதுமா இருக்கணும்டா. என் தேவதை நல்லா இருக்கணும். சரிடா நீ கதவட, நம்ம போய் பார்த்து தருவோம். இந்த கிளம்பிட்டோம்னே. என் தேவதை